இப்ப இருக்க ஆட்சி எப்படி இருக்கு? வாயில அசிங்கமா வந்துரும். அவர் வந்து வெளியே பேசி இருக்காரா? பேசாத முதலமைச்சர் இருக்கு. பேச தெரியாத நீ எல்லாம் தலைமை. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. விஜய் என்ன பண்றான்? தான் குடும்பத்திலையும் ஊர் மேல விட்டுட்டான். டபுள்டா. ஆமாண்டா டால்டா. பொண்டாட்டி பிள்ளைகளையும் விட்டுட்டான். இவனெல்லாம் நம்பி நாட்டை நாங்க கொடுத்தா நாடு என்னங்க ஆகும்? எது காரா நானா? அண்ணன் சீருனாரு, மாமன் சீர் ஒண்ணுமே கொடுக்கல. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. இந்த பாரு, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இந்த வீடியோவை வந்து டிவிகே பசங்க யாரும் பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்றீங்க. நல்லது. தாதே கதச்சிக்கு முட்டு கொடுக்க தரலைங்களா? இங்க வாங்கடா. எனக்கு காரி முஞ்ச பசங்களா, நான் தான் சொன்னேன்ல வீடியோவை பார்க்காதீங்கடா, அக்கா ஆன் ஃபயர் மோட்ல இருக்கிறாங்கடான்னு. என்ன கோவத்துல இருந்தான அளவு பான் கூட அப்படியே காரிய மூஞ்சில துப்பிட்டா. எங்களுக்கு எதுக்கு லேடிஸ் டிக்கெட், ஃப்ரீ டிக்கெட்டே வேணால. இப்பதான் பேங்க்ல வந்துட்டு இது மாதிரி அமௌண்ட் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. எங்களால கொடுக்க முடியாது, பட் இதுல ரெடியூஸ் பண்ணலாம்ல. வந்து அறிவுல ஆணி அடிக்கிற வெயிடி போன ஃபுல்லா இலவச பஸ்னாரு. பெண்கள் இதையெல்லாம் இப்ப வேணான்னு சும்மா ஒரு 4 பேரை வச்சு சொல்றாங்க. அது உண்மை கிடையாது. அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். இலவசங்கிற பேர்ல அவரை டார்ச்சர் பண்ணாதீங்க. ஏய் யாரா இந்த கீஞ்ச மூலம்? 6 சிலிண்டர் கொடுக்கல, அதெல்லாம் நம்ம சாத்தியமாகுமா? அவ கடக்குறா தற்குறி. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. நோ 6 சிலிண்டர், மகளிர் 2500 ரூபா, வேலையில்லா பட்டதாரி 4000 ரூபா, மாசம் 200 யூனிட் கரண்ட், விவசாய கடன் தள்ளுபடி கொடுத்தே தரணும். ஆனா 500 ரூபா கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. இல்ல முடியாது, கஜானால காசு இல்ல, அப்படி இப்படி என்னன்னா ஜனம் ரொம்ப டென்ஷன் ஆச்சு. இந்த போலீஸ், ஏசி, டிசி அதெல்லாம் பார்க்காது, துணியை உருவிட்டு ஓட விட்டு. ஆனா மாற்றம் விரும்பினவங்களுக்கு ஏமாற்றம் தான். நான் அப்பவே பற்றி சொல்றேன், இந்த சில்லற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதேன்னு. லஞ்சம் வந்து ஆபீசர்ஸ் வாங்குறது இல்ல, ஆனா இவங்க கட்சிக்காரங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. இங்க வா. லஞ்சம் வாங்கினா என்கிட்ட சொல்லுங்கன்றாங்க. ஆனா லஞ்சம் வாங்க சொல்றதே விஜய் தான். நீங்க கொடுங்க, முதல்வர் தான் வாங்க சொல்றாருன்னு சொல்லி தான் வாங்குறாங்க. அப்ப நம்ம காட்டையும் கொடுக்குறோம், கூட்டையும் கொடுக்குறோம். ஸ்டாலின் ஆட்சிக்கு வரும்போது கொரோனா பீரியடா இருந்தாலும் கூட அவர் வந்து எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணார். ரொம்பவே மேனேஜ் பண்ணி இன்னைக்கு டபுள் டிஜிட்ல இருக்கு தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாடு டோட்டல் டவுன்ஃபால். அப்படி இருக்கும் போது இப்ப டபுள் டிஜிட்ல இருக்கிற தமிழ்நாடுக்கு எதுக்கு டைம் தேவைப்படுது? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? இந்த ஆளுக்கு நிர்வாக திறமையே கிடையாது. நிர்வாக திறமைன்றது சினிமா படம் மாதிரி கிடையாது. நிர்வாக திறமை இல்லைன்னா எல்லாமே கெட்டு குடிச்சலா போயிடும். என்னடா என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? பக்கத்துல அப்படியே வெட்டிடுற. அதுக்கப்புறம் பாலியல் வன்கொடுமையில வந்து டிவிகேனர் தான் அதிகமா மாட்டுறாங்க. சாரோட பிராக்டிஸ். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். போக்சோ வழக்கு இருக்கிறவங்கள தான் வந்து போஸ்டிங்கே கொடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் அங்க நம்ம எப்படி வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும்? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி எப்படி இருக்கத்தான் செய்யும். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர், இனிமேல் என்ன மாண்புமிகு, நம்ம டேஷ் முதலமைச்சர் டேஷ். ஏண்டா மரியாதைங்கிறதே இல்லையா? அந்த படம் வந்தா பாத்துக்கடா. விஜய் கிட்ட தான் ரீசெண்டா அந்த வார்த்தையெல்லாம் கத்துக்கிட்டேன். வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. வயசு பிரிய இல்ல, வயசுக்கெல்லாம் மரியாதை இல்ல, செயலுக்குத்தான் மரியாதை. இந்த டேஷ் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு மாற்றுத்திறனாளியோட செயல்படாத கைய 3 இடத்துல உடைச்சி கொன்றுகாரு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. பாயாது பாய் தானே. இப்ப அந்த வாய்ப்புல என்ன இருக்கு? என்ன பரதேசிரா அந்த மாதிரி அன்னைக்கு பேசுனீங்களே, அவ்வளவு பேசுனீங்கல்ல, வாயாது அன்னைக்கு பேசும்போது சாரி மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்ப அந்த சாரி கூட உங்க வாயில இருந்து வரலையே. ஊமையா, மௌன விரதமா? ஏன் அது வந்து ஏன்டான்னு கேட்டா, அந்த மாற்றுத்திறனாளி 200 கிராம் குட்கா அவர் கடையில வச்சு வித்துட்டாராம். அதுக்காக கைது பண்ணிட்டு கூட்டு போய் அடிச்சே கொண்டிருக்கானுங்க. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? அதே சமயம் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு டிவி கேக்காரன் டன் கணக்குல குட்கா வச்சு மாட்டான். அவங்கையும் உடைச்சிருக்கணும்ல. இப்ப என்னங்கிறதுக்கு ஆனா நம்ம விஜய் சார் என்ன பண்ணிருக்காரு, அவன் நம்ம கட்சிக்காரன்னு பெயில் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். ஏண்டா டே, குட்கா கேஸ்ல சிக்கின விஜயபாஸ்கரை கூட வச்சு குதிரை மஸ்து பண்ணிக்கிட்டு 200 கிராம் குட்கா வச்சிருந்தான்னு ஒருத்தனை அடிச்சே கொண்டிருக்கீங்களே, இதுதான் மாற்று அரசியலா? சிரிக்கிறானி
வெக்கமா இல்ல? திமுக ஆட்சியில மடப்புறம் அஜித்குமார் லாக்அப் டெத் ஆனப்ப அஜித்குமார் வீட்டுக்கு போனீங்களே டேஷ் விஜய். மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். டேஷ் விஜய் மாண்புமிகு டேஷ் டேஷ் முதல்வர் நல்லா இருக்கு. அவர் வீட்டுக்கு போனீங்களா டேஷ் முதல்வர். சபரிவர்மன் வீட்டுக்கு போங்க, நீங்க அடிச்சு கொண்டிருக்கிற சபரிவர்மன் வீட்டுக்கு போங்க, இதுவும் லாக்அப் டெத் தாலங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. மானம் கெட்ட போல. எதுவும் மாறாதா? எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு தான் மாற்றோன்ற வார்த்தையா? சொல்லுங்கண்ணா. How do I tell you? நாங்க நம்பினது உங்களை, அதுவும் ஏன் போலீஸ் டார்ச்சரால அடிச்சு கொன்ன அஜித்குமார் வீட்டுக்கு நீங்க போய் நின்னதை பார்த்து நம்பணும். இப்ப நாகர்கோவில்ல பெட்டிக்கடை வச்சிருந்த சபரிவர்மனை அடிச்சு கொன்னிருக்கான். நீங்க ஆட்சிக்கு வந்த இந்த ஒரு மாசத்துல இது 5வது கஸ்டடி. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. எதுவும் மாறாது. எல்லாரையும் ஏமாத்துறதுக்கான வார்த்தை தான் மாற்றம். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. இதுக்கு முன்னாடி எல்லா திட்டங்களும் செயல்பட்டு தானே இருந்தது. திடீர்னு வந்து எல்லாத்துக்கும் ஒரு லேபிள் வச்சுக்கிறாரு. இந்த லேபிள் போடுறதுக்கு அவர் வந்தாரு. அதானே பொறாம பிடிச்சவனே. இது சிங்கப்பெண் என்ன சிங்கப்பெண், பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு? ஒரு நாளைக்கு 6 குழந்தைக்கு கேவலம் நடக்குது, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரு. நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். நீதான்டா அந்த குரங்கு. இதுக்கு மேல பொறுக்கவே முடியாது. அவர் சீக்கிரமா இறங்குனா இந்த நாடு சுபிட்சமாகும். அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது தானா கலைஞ்சிருவான் யார. எது? இவர் வந்ததுல இருந்து இவர் கட்சியில இருக்கிறவங்க மொத்தமுமே தப்பு பண்றான். ஒரு நாள் கூட அவர் அதை கேட்ட மாதிரி இல்ல. ஆக்ஷனும் எடுக்க கூடாது, ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. ஏன்னா எல்லாரும் என் மாம மச்சான். அந்த ஒழுக்கம் இல்லாத மக்களை இவரால எப்படி கேட்க முடியுமோ? இவருக்கே இல்லையே. அப்ப எனக்கு இல்லங்கறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? இவர் ஒழுங்கா இருந்தாலும் அடுத்தவனு கேட்பாரு. அவர் சொன்னதை செய்யணும், அது மட்டும் தான் தேவை. அதை செய்யாத ஒரு முதலமைச்சர் எங்களுக்கு வேண்டாம். ரைட் விடு. இந்த கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? இந்த தவறு நடந்திருக்கிறது நீங்க ஒத்துக்கிறீங்களா? தவறு நடந்திருக்கு. அது ஊழலா இல்ல தவறா? தவறுதான். நிறுத்து. இப்ப அவன் தவறும்பா, நீ ஓகேம்ப, அதானே? கரெக்ட். உனக்கு எப்படி தெரியும்? துண்ட போட்டேனே, வா போலாம். இந்த அதிகாரத்திற்கு தான் இதுதான் பிரச்சனையே. வர வரைக்கும் எல்லாம் நல்லா பேசுவானுங்க, சின்னதா அதிகாரம் கிடைச்சு வச்சுக்கிறேன், அதை வச்சு ஆடுறது, தலக்கணம் புடிச்சு உச்சத்துக்கு போறது. ஏய், ஆணவத்துல ஆடாதரா. ராணுவத்துல அழிஞ்சவங்களை விட ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் அதிகம். ஓட்டு கேட்கற வரைக்கும் நல்லா இருந்தா ரமேஷ் சொல்லியிருந்தாலே. இந்த ஆளு பதவிக்கு வந்து அடுத்த நிமிஷம் பின்னாடி நடக்க விட்டு முன்னாடி நடக்கிறது. இப்ப மனசுல பெரிய தாதா ஆயிட்டான் மனுஷன். அன்னைக்கு முதல் நாள்ல இருந்து பாக்குறேன், வேற எந்த அமைச்சரும் இவ்வளவு தலக்கணம் பிடிச்ச ஆளி நான் பாக்கல. திமிரு உச்சத்துல நான் தாண்டா உலகத்துல பெரியவன் அப்படின்ட்டு ஒரு மோசமான ஒரு மனநோயில சுத்திதான் இந்த ரமேஷ். வேண்டாம், 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். லஞ்சம் வாங்குறவங்க சொந்த அக்கௌண்ட்ல வாங்குவாங்களா சார்? யார் அக்கௌண்ட்ல வாங்கியிருப்பாங்க, இல்ல ஆபீஸ்க்கு வர வச்சு வாங்க வேண்டிய அவசியமே இல்ல சார். நீ செய்வடா உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. உன்னே மாதிரி ஐயோக்கப்படல விருதே தப்புடா ரோட்ல. கையங்கள மாட்டிருக்கேன் ஆபீஸ்ல வச்சு. ஏங்க ஆபீஸ்ல வச்சே வாங்க முடியுமாங்க அப்படி கேக்குறேன். டேய், நீ ஆபீஸ்ல வச்சு வாங்கிருக்க, எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அப்புறம் ஆபீஸ்ல வச்சே வாங்க முடியுமா கேக்குறேன். அதே ஒரு கேள்வியா மாதிரி நம்மகிட்ட கேக்குறேன். எவ்வளவு புத்திசாலி ஐயா. இந்த துடுப்பு மூக்கனை வச்ச இடுப்பு கீழ வச்சீங்க. நீங்க ஐடியா நல்லா தான் பண்றீங்க, ஆனா ஆளுங்க தான் ரொம்ப வீக்கா இருக்கானுங்க. பாருங்க, அடிக்காம அப்ரூவ் ஆயிட்டா. தமிழக வெற்றி கட்சி பேரும் முதலமைச்சர் பேரும் கிடைக்கும், விஜய் அண்ணா பேரு கிடைக்கிறதுக்கோசம் இவங்க திமுக காரங்க செஞ்ச சூழ்ச்சி வலை சார். செய்யறது செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. எல்லாமே திமுகவுடைய சதி. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு எதுக்கு திமுக சதின்னு சொல்லுவாங்க இல்ல. டேய், நான் திமுக 15 வருஷம் பேசியிருக்கேன். ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா 60 ரூபாய் எந்த கட்சிக்காரங்க சொன்னாங்க? எதுக்கு எடுத்தாலும் திமுக சதி நிறுத்திடுவீங்க. நானும் எவ்வளோ பேர் டிராவல் பண்ணிட்டேன்டா, ஆனா உன்ன மாதிரி கேவலமா நான் ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. ஏன்னா அமைச்சர் சாத்துக்குமார் அதே சொன்னாரா, இந்த மாட்டிருக்காம பாருங்க செங்கல்பட்டுல இருந்து வீரா கையங்களமா மாட்டிருக்கேன். இது திமுகவுடைய சதி. முடிச்சு விட்டான். அடே ஒற்றா, உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. வேண்டாம் சார். தேங்க்யூ சார். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன்.
சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.